நீ மட்டும் இல்ல, உன் அப்பா, உன் புருஷன் சுவாதி யாருமே அவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாது. ரேவதி மருது கல்யாணம் நடந்தே தீரும். அந்த டிரைவர் பையன் என்னை ஏமாத்தினதுக்கு நான் பதிலடி கொடுத்தே ஆகணும். என்ன மீறி யாராவது அவகிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சீங்க, அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி நடந்துக்கிறதே ரொம்ப கொடூரமா இருக்கும். அத மனசுல வச்சுக்கோ. பா. மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாமா. என்னம்மா அது? அம்மா, படிப்பை முடிச்சுட்டு வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணி ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனில இருந்து தான் இன்டர்வியூக்கு வர சொல்லிருக்காங்க. என்னம்மா, இத பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே? சும்மா தான்ப்பா அப்ளை பண்ணியிருந்தேன், அதனால தான் சொல்லல. என்னம்மா இது, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து குணமாகி வந்திருக்க, அதுக்குள்ள எதுக்காக வேலைக்கெல்லாம் போகணும்? வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? இல்லப்பா, எனக்கு வீட்லயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் புக் படிக்கிறது, டிவி பார்க்கிறது. அதோட நான் படிச்ச படிப்பை வீட்ல இருந்து வேஸ்ட் ஆக்க விரும்பல. இந்த காலத்துல பெண்கள் எல்லா வகையிலயும் முன்னேறணும். முக்கியமா பொருளாதாரத்துல அவங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. வேலைக்கு போனாதான் அவளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே வரும். வேலைக்கு போனாதான் ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் அவங்க கத்துப்பாங்க. வேலைக்கு போறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரேவதி, நீ தாராளமா வேலைக்கு போலாம். இந்த விஷயத்துல நான் எப்பவும் உன் பக்கம் தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்க வாழ்க்கை அனுபவத்தை வச்சுதான் இதையெல்லாம் சொல்றீங்க. இது எனக்கு ஒரு பாடம் தான். நான் கண்டிப்பா வேலைக்கு போய் சாதிக்கணுமா? சரிம்மா, அந்த கம்பெனியை பத்தி நெட்ல சர்ச் பண்ணி எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணிக்கோ. நாளைக்கு இன்டர்வியூக்கு போறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போய் அந்த வேலையை பாக்குறேன். ஏத்த இப்ப ரேவதி வேலைக்கு போறது முக்கியமா? எல்லாரும் சொல்ற மாதிரி அவ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்தா என்ன? இல்ல கலா, அவ வீட்ல இருக்கிறது தான் டேஞ்சர். என்ன சொல்றீங்க? அவ வீட்ல இருந்தா என் புருஷன், என் பொண்ணுங்க, மாப்பிள்ளன்னு எல்லாரும் உன் அண்ணன் கார்த்தி இல்லைன்னு நிரூபிப்பாங்க. அவ புருஷன் தான் உண்மையான கார்த்தின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. எல்லா நேரமும் நாம அவளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனாலதான் அவ வேலைக்கு போறது நல்லதுன்னு முடிவு பண்ணேன். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க மேடம்? புடவை வேணுங்க, கொஞ்சம் காட்டுங்க. காட்டுங்க அக்கா, மேடம். இப்ப எதுக்குக்கா புடவை? எனக்கு சுடிதார் தான் வேணும். ஏண்டி, உனக்கு புடவை கட்டினா நல்லா தானே இருக்கும்? அக்கா, இதெல்லாம் யூத் போடுற ட்ரெஸ்ஸே இல்லக்கா. எனக்கு புடவைலாம் வேண்டாம். எனக்கு லேட்டஸ்ட் டிசைன்ல சுடிதார் வேணும். நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல சுடிதார் கொடுங்க. ஓகே மேடம், காட்டுறேன் மேடம். ஏண்டி, நான் இப்பெல்லாம் புடவை தானே கட்டுறேன், அப்ப நானும் யூத் இல்லையா? அதனால தான்க்கா சொல்றேன், நீயும் இனிமே சுடிதாருக்கு மாறிக்கும். வயசுல 2 கம்மி ஆகும்ல. அதெல்லாம் வேணாண்டி, நான் புடவையே கட்டிக்கிறேன். உனக்கு எது வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஏங்கா, மாமா ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறியா? அவர் எதுவும் சொல்ல மாட்டாருக்கா. அவர் எப்போ உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசிருக்காரு. நீ நெல்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு. நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னா அவர் சரின்னு தான்க்கா சொல்வாரு. ஏய், நீ என் புருஷனை கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. அக்கா, மாமா அந்த அளவுக்கு உன் பேச்ச தட்ட மாட்டாருன்னு சொல்ல வந்தேன். மேடம், அப்படியே சுடிதாரை பாத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஐயோ சாரிங்க, நீங்க காட்டுங்க. சரிங்க மேடம். இது புது டிசைன் மேடம், பாருங்க மேடம். ட்ரெண்டிங்ல இருக்கு மேடம். மேடம், இத பாருங்க. அக்கா, இது நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சதா எடுத்துக்கோ, நீ தானே போட போற. அப்படி இல்லக்கா, ஒரு ஒப்பீனியன் தான். நல்லதா இருக்கு. இதெல்லாம் பில் பண்ணிடுங்க. ஓகே மேடம், ஓகே. நீங்க கவுண்டருக்கு வந்துருங்க மேடம், நான் அங்க கொடுத்துறேன். வாங்க மேடம். என்ன ரேவதி, இன்டர்வியூக்கு கிளம்பிட்டியா?
ஆமாமா. உன் முகத்துல டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறேன், அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. எதுக்கு டென்ஷன்? மனசை ரிலாக்ஸ்டா வச்சுக்கோ. தைரியமா இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்ஸ்மா. அப்பா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாமா. சரிப்பா. ரேவதி, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நீ கண்டிப்பா இன்டர்வியூல செலக்ட் ஆயிருவ. தைரியமா போ. தேங்க்ஸ்கா. ரேவதி, கடவுள் அருளால நீ நல்லபடியா இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையோட தான் திரும்பி வரணும். எந்த கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டு பட்டுன்னு ஆன்சர் சொல்லிட்டு வேலையோட ரிட்டர்ன் வா. சரி மாமா. அக்கா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உனக்கு இந்த வேலை கிடைக்கும். தேங்க்யூ ஸ்வாதி. ரேவதி, இன்டர்வியூக்கு நானும் வரேன். உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும்ல? இல்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு பிரச்சனை இல்ல. ரேவதி, நான் வேணா கூட வரேன். நீ டென்ஷன் இல்லாம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம்ல. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாம தான் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறோமே. என் கூட வந்தா என்ன தப்பு? மாமா, அந்த ராஸ்கல் ரேவதி கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? ரேவதியே இவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனா? இவன் வாயிலே ஆசிட்ட ஊத்தணும் மாமா. எனக்கும் பயங்கர கோவமா தான் இருக்கு. எல்லாம் இவ கொடுக்குற இடம். இவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ஐயோ, அப்படிலாம் இல்ல. வேலை கிடைச்சா டெய்லி தனியா தானே போயிட்டு வரணும். தனியா போறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்தாங்க, வெளில வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அவ்வளவுதான் சார், எல்லாரும் இன்டர்வியூ பண்ணியாச்சு. இன்டர்வியூ எப்படி பண்ண? பயந்துட்டே போன? நல்லா பண்ணிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். நீங்க எல்லாரும் இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கேண்டிடேட் மிஸ்ஸஸ் ரேவதி. என்ன முழிக்கிறாங்க? ஓ சாரி, மிஸ் ரேவதி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ரேவதி. தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரும். வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அதுலயும் செலக்ட் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மாவுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும். வீட்ல எல்லாரும் உன்னை வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னப்போ அவங்க தான் லேடிஸ் வேலைக்கு போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஆமா, வீட்டுக்கு போனது உங்களுக்கு நன்றி சொல்லணும்.